ஆன்மீக தகவல் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில தெய்வீக மனிதர்கள் கல்கி அவதாரத்திற்காக காத்திருக்காங்க. அவங்க யார் யார், எதுக்காக இந்த கல்கி அவதாரத்திற்காக காத்திருக்காங்க, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்து மதத்தில் ஒரு 7 சிரஞ்சீவிகள் சாகா வரம் பெற்றிருக்காங்க. அவங்க யுக யுகமாக நம்மளோட இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. கல்கி அவதாரத்திற்காக காத்து கொண்டிருக்கும் அவர்கள், இந்த சிரஞ்சீவிகள் அஷ்டமா சித்திகளை பெற்றவர்களாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு சிலர் வரத்தாலும் ஒரு சிலர் சாபத்தாலும் இந்த சாகா வரத்தை பெற்றிருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா, மகாபாரதம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், டிவிலையும் நம்ம பார்த்துருப்போம். இந்த மகாபாரதத்தை நம்ம பார்த்துருந்தோம்னாலே தெரியும், அஸ்வத்தாமன் சாபத்தால் இந்த சாகா வரத்தை பெற்றிருப்பார். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த சிரஞ்சீவிகள் ஃபஸ்ட்டு யார் யாருன்னு பார்த்துடலாம். ஹனுமன், பரசுராமர், அஸ்வத்தாமன், வேதவியாசர், விபீஷணன், மகாபலி, கிருபாச்சாரியார். இவங்க தான் இந்த 7 சிரஞ்சீவிகள். இவங்க பார்த்திங்கன்னா, இப்போ இந்த ஹனுமன் ருத்ர அவதாரம், அதாவது ஈஸ்வர பகவான்லேருந்து தோன்றியவர் தான் ஹனுமான். இந்த ஹனுமான் பார்த்திங்கன்னா, என்றைக்குமே ராமர் சீதா தேவிக்கு ஒரு சேவகனாக இருந்திருக்காரே தவிர, இவர் எந்த ஒரு இடத்துலையும் அதிக ஆணவமோ அகங்காரமோ கொண்டு நடக்கலை. இருந்த வரைக்குமே சீதாதேவியை காப்பாற்றுறதில் ராமனுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியை செஞ்சு முக்கிய பங்கு வகித்தது ஹனுமான் தான். அதனால் சீதாதேவி தான் இவருக்கு இந்த வரத்தை கொடுத்துருப்பாங்க. சிரஞ்சீவி பவ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காகவே அவர் ஹனுமான் இன்னமும் இந்த கலியுகத்தில் இருக்கார். இன்னும் அவர் இந்த கல்கி அவதாரத்தில் விஷ்ணு பகவான் கல்கி அவதாரம் எடுத்த பிறகு இந்த உலகத்தை, அதாவது இந்த கலியுகத்தை அழிச்சிட்டு வேற ஒரு யுகத்தை உருவாக்குவாங்க. ஸோ கலியுகத்தை அழிக்கிறதுக்காக விஷ்ணு பகவான் எடுக்கிற முயற்சியில் அவருக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காகவே ஹனுமான் இன்னும் இந்த கலியுகத்தில் சிரஞ்சீவியாக இருக்கார். அவர் ஒருவேளை இந்த கல்கி அவதாரத்தால் விஷ்ணு பகவான் இந்த உலகத்தை அழிச்சிட்டு வேறு ஒரு உலகத்தை கொண்டுட்டு வந்ததுக்கப்புறமா இவரோட பயணம் ஈஸ்வர பகவானுக்குள்ளேயே அடங்கிடும். அதாவது இந்த ருத்ர அவதாரம் எங்கேருந்து வந்ததோ அங்கேவே போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பரசுராமர். இவர் பார்த்திங்கன்னா, விஷ்ணு பகவானோட 6வது அவதாரம். அதாவது நம்ம எல்லாருமே முக்தியை வேண்டி விஷ்ணு பகவான்கிட்ட தான் போய் சேருவோம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா, விஷ்ணு பகவான்கிட்ட தான் வேண்டுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது விஷ்ணு பகவான்லேருந்தே தோன்றின ஒரு அவதாரம் தான் இந்த பரசுராமர் அவதாரம். இவர் அதாவது இவர் ரொம்ப முக்கியமான ஒரு சில தருணங்களில் தான் இந்த பூலோகத்துக்கு வந்திருக்காரு. அதர்மத்தை அழிச்சிட்டு தர்மத்தை தலை தூக்கிட்டு அவர் புறப்பட்டுருவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த கல்கி அவதாரத்தில் அதர்மத்தை அழிக்கிறதுக்காக விஷ்ணு பகவானுக்கு இவர் துணையாக இருப்பார். அடுத்ததாக அஸ்வத்தாமன். இவர் குரு துரோணாச்சாரியாரோட மகன். இவர் பஞ்சபாண்டவ யுத்தத்தில் கௌரவர்களுக்கு துணையாக இவர் போட்டி போடுவார். இவர் அதாவது போட்டியோட விதிமுறைகளை மீறி அந்த பிரம்மாஸ்திரத்தை ரொம்ப தவறுதலாக பயன்படுத்திடுவார். அதனால் பார்த்திங்கன்னா, கிருஷ்ணரால் இவருக்கு சாகாவரம், சாகாவரம் அதாவது அது சிரஞ்சீவின்னு சொல்ல முடியாது, சாகாவரம் கிடைக்கும். அது எப்படின்னா, தோல் பூரா வியாதி இவருக்கு இருப்பார். இன்னமும் இவர் இன்னும் இருக்கார். அதாவது கல்கி அவதாரத்தில் விஷ்ணுவோட வருகையை எதிர்நோக்கி இருக்கார், அவர்கிட்ட முக்தி வாங்க இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. அடுத்து வேதவியாசர். இவர் ஒரு சிறந்த துறவியாக இருக்கார். இவர் மகாபாரதத்தை இயற்றுனது மட்டும் இல்லாமல் நிறைய 18 புராணங்களை இயற்றியிருக்காரு. இன்னும் நிறையா நூல்களை இயற்றியிருக்காரு. ஃபஸ்ட்டு வேதவியாசர் தான் ராமாயணத்தை எழுதுனதாக சொல்லுவாங்க. வால்மீகி எழுதுனதுனால அதை அனுமன் எடுத்துகிட்டு போய் வேதவியாசர் எழுதுனதை கடலில் போட்டுருவார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய நூல்களை, அந்த புராணங்களை இவர் எழுதியிருக்காரு. ஸ்ரீமத் பகவத்கீதையும் இவர் தான் எழுதினார். வேதவியாசர் அவரோட புராணத்தில் கல்கி அவதாரத்தை பற்றி ஏற்கனவே எழுதியிருக்காரு. அதாவது பகவானோட எல்லா அவதாரங்களையும் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இவருடைய ஆசை. ஸோ அவரை இந்த கல்கி அவதாரத்தை பார்க்குறதுக்காகவே வேதவியாசர்
வந்துட்டு இன்னும் துறவியாக வாழ்ந்துட்டு தான் இருக்கார். அடுத்ததாக விபீஷணன் வந்துட்டு ராவணனோட தம்பி. இவர் வந்து ராவணன் தப்பு செய்யும்போது, அதாவது சீதாதேவியை கடத்திக்கிட்டு வந்து வச்சுட்டு அட்டகாசம் பண்ணும்போது இவர் எவ்வளவோ ராவணனுக்கு புத்தி சொல்வார். இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நம்ம ராமரை வந்து எதிர்க்கக்கூடாது, அவரை கடவுளாக கும்பிடணுன்ட்டு. ஆனால் வந்து ராவணன் வந்து இவரோட பேச்சை வந்து வச்சுக்கவே மாட்டார். அதனால் ஒரு கட்டத்தில் வந்து ராவணன் வந்து இவர் இப்படியே பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு ராமன் மேலே உள்ள வெறுப்புனாலையும் இவர் மேலே உள்ள வெறுப்புனாலையும் விபீஷணனை வந்து அவர் ராஜ்யத்துலேருந்து அமுச்சிடுவார். எங்கே போகிறதுன்னு தெரியாத விபீஷணன் வந்து ராமருக்கு துணையாக அவர் கூட இருப்பார். அதில் வந்து ராமர் சீதாதேவியை வந்து மீட்கிற இதில் வந்துட்டு ஜெயிச்சு விடுவார். விபீஷணருக்கு வந்துட்டு அதுக்கு சிறந்த மரியாதையை பண்ணித்தரணுங்கிறதுக்காக வெற்றிடமாக இருந்த இலங்கைக்கு வந்து திருப்பி விபீஷணனை அரசராக வந்துட்டு ராமர் வந்துட்டு பணி உயர்த்துவார். அதனால் பார்த்திங்கன்னா விபீஷணர் வந்துட்டு ராமரோட மிக சிறந்த ஒரு பக்தர். அவர் வந்து இந்த பெருமாளோட விஷ்ணு பகவானோட இன்னொரு அவதாரத்தை பார்க்கணுங்கிறதுக்காகவே சிரஞ்சீவியாக இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காரு. அதாவது அடுத்ததாக வந்து மகாபலிங்கிறது வந்து ஒரு மன்னர். பக்த பிரகலாதன் இருக்கார் இல்லையா, அவரோட வம்சத்தில் வந்து வந்தவர். என்ன தான் அரக்கர் குலத்தில் பிறந்தாலும் பிரகலாதன் வந்து நரசிம்மரோட, அதாவது விஷ்ணு பகவானோட தீவிர பக்தர். அவரோட வம்சத்தில் வந்ததுனாலேயோ என்னவோ இவருக்கு அரக்கராக இருந்தாலுமே கொஞ்சம் நல்ல குணமும் இருக்கும், கொஞ்சம் தீய குணமும் இருக்கும். அதில் தீய குணத்தில் வந்து அதாவது தேவர்களை துன்புறுத்துகிற ஒரு இதில் வந்துட்டு இவர் ஒரு யாகம் நடத்துவார். அந்த யாகம் நடந்துருச்சுன்னா தேவர்களை வந்து இவர் அதிக துன்புறுத்துவாருன்னு தேவர்கள் எல்லாம் சேர்ந்து மகாவிஷ்ணுகிட்ட முறையிடுவாங்க. இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த மன்னர் வந்து என்னோட யாகத்தில் கலந்துக்கிறவங்க யார் என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன், தானமாக கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். அதை வந்து மையமாக மகாவிஷ்ணு எடுத்துக்கிட்டு வாமன அவதாரத்தில் போவார். போயிட்டு எனக்கு வந்து ஒன்றுமே வேண்டாம் அரசரே, எனக்கு 3 அடி நிலம் மட்டும் தானமாக கொடுங்கன்னு கேட்பார். இவர் வந்து 3 அடி நிலம் தானேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சரி எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லும்போது மகாவிஷ்ணு வந்து அவருடைய ஒரு பயங்கரமான ஒரு உருவத்தை எடுப்பார். கடவுள் அவதாரத்தை எடுத்து மகாவிஷ்ணு வந்து முதல் அடியில் பூமியை அளந்துருவார், 2வது அடியில் வந்துட்டு அவர் நாட்டை அளந்துருவார், 3வது அடியே நான் எங்கே வைக்கிறதுன்னு கேட்கும்போது வேறு வழியில் அந்த மகாபலி வந்து என் தலையில் வைங்கன்னு சொல்லும்போது அவருடைய அந்த காலோட வலிமையும் அந்த இதுவும் தாங்க முடியாமல் மகாபலி வந்து டைரெக்டாக பாதாள உலகத்துக்கு போயிடுவார். ஸோ இன்னும் பாதாள உலகத்தில் வந்து மகாவிஷ்ணுவோட முக்திக்காக மகாபலி வந்துட்டு பாதாள உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லப்படுது. அடுத்து கிருபாச்சாரியார். இவர் வந்து 7 ரிஷிகரில் ஒருத்தராக வந்துட்டு கிருபாச்சாரியார் இருக்கார். கிருபாச்சாரியார் வந்துட்டு 7 ரிஷிகளில் ஒருத்தராக இருந்தாலும் இவரும் வந்து விஷ்ணு பகவானோட ஒரு அவதாரங்களில் ஒன்றா தான் சொல்லப்படுறாரு. இவருமே வந்து கல்கி அவதாரத்துக்காக தான் காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வரம் வாங்கினவங்களும் சரி, சாபம் வாங்கினவங்களும் சரி, எல்லாருமே மகாவிஷ்ணுவோட வருகைக்காக, அதாவது இந்த கல்கி அவதாரத்துக்காக தான் காத்துட்டு இன்னும் இந்த உலகத்தில் வந்து அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம கண்ணுக்கு தெரியலையே தவிர இன்னும் இவங்க இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.